ஃபுட் போட போகிறோம். நம்ம ரெட்டில் கேட் ஃபிஷ் அந்த தொட்டியில் விடலான்ருக்கோம். சரி ஃபஸ்ட்டு நம்ம கப்பிக்கு ஃபுட்டு போட்டுடலாம். ஈர மனசில் தண்ணி ஊற்றிடலாம். அழுகு தண்ணி வெட்டி கழுவிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு ஃபுட்டு போடலாம். ஸ்டார்ட் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஃபுட்டு போட்டுடலாம் கைஸ். ரெட்டில் கேட் ஃபிஷ் மிச்சிட்டடா ட்ரை பிரெட் வார்ம்ஸ். அதான் எக்ஸ்பிரிஸ்டா கொஞ்சம் தான் போடணும். போனே தெரியுங்க. இருடா இங்கடா ஐசம் பிரிக்கிறான். நம்ம 2 ரெட்டில் கேட் ஃபிஷ் இருக்குது காய்ஸ். எல்லா டைம் என்ன பிரி விடுறாங்க. அலிகேட்டருக்கு கப்பிக்கு ஃபுட்டு போட்டு கொஞ்சம் தான் போடணும். சாமி ஒரு நிமிஷம் கொஞ்சம் போடுறா. பாருங்க எல்லாம் ட்ரை பிரெட் வார்ம்ஸ். கொஞ்சோண்டு போடுறா. டேடே என்னடா அவ்வளோ கம்மியாக போடுற? அவ்வளோ சாப்பிட்டு தானே கொண்டா. அதுவும் சாப்பிட்டுண்டா. போதும். ஃபஸ்ட்டு நம்ம ரிட்டர்ன் கேட் ஃபிஷ் தான் போட்டோம். ஆனால் இது அடியில் இருக்க வெளில வர மாட்டேங்குது. சரி பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். காமி எத்தனை வாங்க இது? 2 உள்ள அம்மிக்கு ஒன்று எனக்கு வந்து சாப்பிட மாட்டேங்குது. அதுவும் இல்லை இப்படி வேணாண்டா. நசிக்கிட்டா அது கீழே போய்டும்டா. அது போய் சாப்பிட்டுடா. இதுக்கப்புறம் உயிர் வரும்டா இது புழுக்கு. இல்லைடா உயிர் எப்படா வரும்டா. சாப்பிட்டோங்க. பாருங்க கைஸ், இது ஒரு 50 ரூபா தான் ஆஃபரில் போயிட்டுருக்கு. நம்ம ரெயின்போ அக்வாரியமில் போய் வாங்கினீங்கன்னா 50 ரூபாய்க்கு தருவாங்க. 200 அட்டாச். இது வந்துட்டு 400 காய்ஸ். பட் எனக்கு 350 தந்தாங்க. ஏன்னா நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம்ல, அதனால நமக்கு 350 தந்தாங்க. அடுத்த நம்ம இதுக்கு போகலாம் கைஸ். நீங்கள் போயிட்டு நீங்கள் கேட்டவங்க தருவாங்க. வெலை கம்மி பண்ணுவாங்க. ஆனால் 300 ரூபாய்க்கு மேலே கம்மி பண்ண மாட்டாங்க எந்த மீனும். அதெல்லாம் மான்ஸ்டர் ஃபிஷ் கைஸ். ஃபுல் மான்ஸ்டர் காய்ஸ். அங்கே போனாலே ஃபுல் மான்ஸ்டர் தான். ரெயின்போ அக்வாரியம் கைஸ். நம்ம அடுத்தது வந்து நம்மளோட லியோக்கு போடலாம். காய்ஸ். சாப்பிடுச்சு காய்ஸ் பாதி. அதான் காய்ஸ் வந்து அடிச்சு சாப்பிடுது. அது பக்கத்தில் கைஸ் நம்ம லியோக்கு போட போகிறோம் கைஸ். லியோக்கு போட நம்ம கப்பி பிடிக்கலாம். பாருங்க சாப்பிடுச்சு. இங்கே ஒருத்தன் இருக்கா. முதல்ல முதல்ல இதுக்கு போடல போடு கைஸ். கப்பி உருண்டையாக இருக்கும்டா. கப்பிக்கு ட்ரீட் வச்சதுக்கப்புறம் நம்ம அலிகேட்டருக்கு ட்ரீட் வைக்கலாம். கப்பியை பிடிச்சி இவங்க இதே பிடிக்க கஷ்டப்படுறாங்க. இதுக்கு சொல்லாதரா. அவ்வளோதான் கைஸ். பிரிச்சிட்டான். நம்ம அப்படியே ரிட்டல் கேட் ஃபிஷ்க்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிடுங்க கைஸ். ஜிப்போ ஓப்பனிங்கில் தானே எப்பவுமே ஓப்பன் பண்ணணும். எந்த பேர் 2 ரிட்டல் கேட் எந்த பேர் அதிகமாக வருதோ அதுக்கே நம்ம பேர் வச்சு அதான். இது நான் முன்னாடி இந்த ஃபுட்டை சாப்பிட்ருக்கேன். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த அடி சாப்பிட்லாமா? எப்படா நான் சாப்பிட போகிற ஃபுட்டை கைஸ். அவன் ஏதோ ஆயிட்டா கைஸ். கப்பிஸ்க்கு ட்ரீட்டு கைஸ். ட்ரீட் வச்சு கப்பியே நம்ம அலிகேட்டர் ட்ரீட் பண்ண போகிறோம். பிளாக் கப்பி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஃபுல் பிளாக் சொல்லுங்கள். இந்த பாருங்கள் ஃபுல் பிளாக் கப்பி பாருங்கள் கைஸ். சரி அலிகேட்டர் சி ரெயின்போ கப்பியில் இதில் அதிகமாக இருக்குது கைஸ். இப்போ நம்ம கப்பிக்கெல்லாம் ட்ரீட் வச்சாச்சு. ஒய்கார்ட் மேலே நம்மளோட ஏமிங் இந்த கப்பி தான். அவங்க பிடிச்சிடலாம். போதும்ண்ணா காய்ஸ். அங்கே 300 ரூபாய்க்குலாம் இது அலிகேட்டர் இருக்குது. ஆனால் ஸ்மால். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கப்பி சொல்ல குட்டியை மட்டும் போடுங்க. குட்டியாக பிறந்த குட்டியோட ஒரு 2 நாள் 3 நாள் இருக்குல்ல, அந்த மாதிரி கப்பி போடுங்க கைஸ். ஏமிங் பண்ணுங்க. கப்பியை பிடிக்க போகிறோம். இத்தனை நாள் தண்ணியிலேருந்து எல்லாருக்கும் சளி பிடிச்சிச்சு காய்ஸ். எல்லாம் குளத்தூர் அங்கே போய் அவங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு காய்ஸ். பிடிச்சி விட்டேன் கைஸ் தெரியாமல். அவ்வளோ கைஸ். இது பிடிச்சிட்டாங்க கைஸ். நான் ஃபீட் பண்ண போகிறேன். தொட்டி விட்டு வெளில வந்துடு. அவ்வளோதான். நிறைய எடுக்கண்டா. வீடியோ எடுண்ணா கிருத்திண்டா.
கைஸ் ஃபீட் பண்ண போகிறோம் கைஸ். गाइस பார்த்துக்கோங்க நம்ம அலிகேட்டர். அவ்வளோதான் கைஸ். ஒரே கடி தான் மீட் ஆகுது. வாயிலே வச்சிருக்காங்க பாருங்க. அவ்வளோதான். கப்பிட்டு ஊற்றாச்சு. இன்னொன்று கொடுக்க போகிறேன் கைஸ். இப்போ ஏன்னா ஒரு நாளைக்கு 2 அது நம்ம ஈவினிங் பார்த்துக்கலாம் கைஸ். சரி காய்ஸ் உங்களுக்கோசரம் இப்போ ஒன்று பிடிக்க போகிறோம். அதோட சின்னது இந்த பெரிய டீ கொடுங்க. அது ஓகேடா அது ஓகேடா. ரெடியாக இருக்குது கைஸ். வந்து சாப்பிட தள்ளி காமிடா. அடன் உனக்கு பிடிக்கவே தள்ளி. இப்படியா காய் இப்படியா என் கையே கைஸ் நான் பிடிக்கிறேன் கைஸ். ஓட்ட கூட தான் கைஸ். இப்படி சார் நான் பிடிக்கிறேன். இல்லை இங்கே இருக்குடா. சொல்றா அங்கே இருக்கு டக்கல் குடிடா. இதானே 7:49 சொல்லிட்டு காய்ஸ் ஸ்கூல் போகாமல் உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். பிச்சாச்சுரா கைஸ். பிடிக்காமலே பிடிச்சாச்சு கையில் மாட்டுச்சு. அவ்வளோதான் அடியில் எவ்வளோச்சு கையாடா. காமி அடுத்தது ஃபீட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க. சுஜன் பண்ணிட்டோம். இரு அப்படி பண்ணிடுறா. நான் பிடிச்சிடறேன் கொடு. நீ பிடிச்சா நான் எப்படி அப்படியே பிடிப்பேன். உயிரோட அவ்வளோதான். இல்லையோ கஷ்டம். அவ்வளோதான். நீங்கள் ஃபீடு போட்டாச்சு. எல்லா மீனுக்கும் ஃபீடு போட்டாச்சு. நம்ம 2 பாருங்க சதுவில் நம்ம 2 ரெட்டில் கேட் ஃபிஷ்ஷும் சாப்பிட்டுருச்சு காய்ஸ். இருங்க காய்ஸ் ஜூம் பண்ணி பெருசாச்சுன்னா நம்ம எலும்பே உடைக்கும் காய்ஸ். என்ன பண்ணுறீங்க? இந்த தொட்டியில் தனி மிஸ்டர். இந்த பாசி மட்டும் இப்படி இந்த பாசி மாதிரி எடுத்தாலே வரும். அது கூட எடுக்க மாட்டேன். ஸோ எனக்கு போய்ட்டு கழுவிடாது. காய்ஸ் அடுத்த வாரம் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய தொட்டி இருக்குது. அதில் நாங்கள் வந்துட்டு நீங்கள் என்ன மாஸ்டர் ஃபிஷ் வாங்கலாம் கமெண்டில் சொல்ல வாங்குகிறோம். அல்பினோ கேட் ஃபிஷ்ஷும் நாங்கள் அந்த தொட்டியில் என்ன விட போகிறோம்னா அல்பினோ கேட் ஃபிஷ்ஷும் அரோனாவும் விட போகிறோம் கைஸ். வேணா இது அலிகேட்டர் வாங்கி உள்ளாமான்னு சொல்லுங்க கைஸ். வேணா கைஸ் இப்போ எல்லா மீனுக்கும் நம்ம போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். லைக் அண்ட் ஷேர் காய்ஸ். நம்ம ஆனால் சீக்கிரமாக நம்ம அரப்பயமாக வாங்கிடுவோம். கண்டிப்பாக வாங்குவோம் கைஸ். இது நாங்கள் தொட்டியில் விட்டு இன்னைக்கு ஈவினிங் ஒரு வீடியோ போடுறோம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய்.